மரண ரயில்வே பாலத்தின் தொடர்ச்சி. சிலர் கருதி கொள்வதை போல் காஞ்சனாபுரியோடு அந்த பாலம் மரண ரயில்வே என்று சொல்லப்படும் அந்த பாலத்தோடு அதனுடைய வரலாறு முடிந்துவிட்டதாகவே எண்ணிக்கொள்கிறார்கள். வெகு சிலரை தவிர பிறர் அனைத்தும் அப்படித்தான். உண்மை என்னவென்றால், இந்த புகையிரதம் பாதை இதுவரையும் இன்னும் தொடர்ந்திருக்கின்றது. இரண்டாவது உலகப் போர், சோவியத்து செம்படைகள் அங்கே மஞ்சூரியா பகுதிகளில் தரையிறங்காமல் இருந்திருந்தால் ஜப்பானுடைய வீரியம் வெகுவாக வெளிப்பட்டிருக்கும். அத்துடன் இந்திய தேசிய படையினரின் ஐஎன்ஏவின் மேலே வேலை செய்கின்றார்கள். ஐஎன்ஏவின் டில்லி சலோ பயணமும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தோடு இந்தியாவுடைய தலைவிதியும் வேறு வகையில் அமைந்திருக்கும் ஓரளவுக்கேனும். ஆக மறுபடியும் இங்கே வருவோம். இங்கே சற்று முன்னர் இந்த நரக நெருப்பு கணவாயை சென்று மீண்டோம். அங்கே சில பல செய்திகள், புதினங்கள் வரலாற்று தொடர்பில் கிடைத்தன. இங்கு இப்போது மிக அழகியதாக கருதப்படும் மேடாய் அந்த பாலத்தின் பகுதிக்கு முன்னே தெரிகின்றது பாருங்கள். அங்கு செல்ல இயலாது. அந்த அருவியும் அருகிருந்து படம் எடுக்க இயலாது. காரணம், இங்கே மேலே வேலைகள் நடைபெறுகின்றன. ஆக அந்த பாறைகள், கற்கள் விழும் என்னும் காரணத்தால் தற்காலிகமாக இங்கே நடந்து செல்லக்கூடாது என்று கட்டுப்பாடு விதித்து விட்டார்கள். நம் பாதுகாப்புக்குத்தான் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். இந்த ஆறு காஞ்சனாபுரி நகரத்திலிருந்து அந்த பாலத்தை பிரபலமாக பேசுவார்கள் அல்லவா, அங்கே இருந்து இதனூடாகத்தான் இந்த நரக நெருப்பு கணவாய்க்கு தொடர்வண்டி சென்றது. அப்படி அது முழுமை பெற்றிருந்தால், ஜப்பானியர்களும் சரணடையாமல் இருந்திருந்தால், ஒரு கால் ஜப்பானிய படை இந்தியாவிற்குள்ளும் நுழைந்திருக்கலாம் என்பது வரலாற்று விவரிப்புகள். பார்ப்போம். இவர்கள் கடந்து சென்றார்கள் என்றால் அவர்களுடைய நாமும் போய்விடுவோம். வாய்ப்பு இல்லை என்றே தெரிகிறது. அங்கிட்டிருந்து வராங்க. Look at that.